சூரத்துல் ஹுஜராத் கற்றுத்தரும் ஒழுக்க விழுமியம் நேர்மை. அன்புக்குரிய உறவுகளே, ஒரு சிறிய கேள்வியுடன் நான் இந்த குரலை ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு குடும்பம் உடைந்து போவதற்கும் ஒரு நட்பு முறிந்து போவதற்கும் சில சமயம் ஒரு சமூகமே குழப்பத்தில் விழுவதற்கும் காரணம் என்ன? பல நேரங்களில் காரணம் பெரிய விஷயம் அல்ல. சரிபார்க்கப்படாத ஒரு செய்தி, சிந்திக்காமல் பேசப்பட்ட ஒரு வார்த்தை, நேர்மை இல்லாத ஒரு தீர்ப்பு. அதனால் அதனால்தான் அல்லாஹ் மனித சமுதாயத்தின் ஒழுக்கத்தை பாதுகாக்கும் ஒரு முக்கிய வழிகாட்டுதலாக சூரத்துல் ஹுஜராத் மூலம் நமக்கு பல சிந்தனைகளை தருகின்றான். அதில் மிக முக்கியமானது, அந்த சூறாவில் கூறுகிறான், ஓ ஈமான் கொண்டவர்களே, ஒரு தீயவன் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை சரிபார்த்து கொள்ளுங்கள். அறியாமையால் ஒரு சமூகத்துக்கு தீங்கு விளைவித்து பின்னர் நீங்கள் செய்தியை பற்றி வருந்த வேண்டிய நிலை வராமல் இருக்க. இந்த வசனம் ஒரு பெரிய வாழ்க்கை நெறியை கற்றுத்தருகிறது. உண்மை உறுதிப்படுத்தாமல் தீர்ப்பு வழங்காதீர்கள். இது வெறும் தகவலை சரிபார்ப்பதற்கான கட்டளை மட்டுமல்ல, இது நேர்மையான சமூகத்தை உருவாக்கும் அடிப்படை ஒழுக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேர்மை நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். அதனால் நேர்மை என்பது ஒரு நல்ல குணம் மட்டுமல்ல, அது சொர்க்கத்துக்கு வழிகாட்டும் பாதை. ஒரு வாழ்வியல் உதாரணம், நாம் நமது வாழ்க்கையில் இதை அடிக்கடி காண்கிறோம். ஒரு குடும்பத்தில் 2 பேருக்குள் ஒரு தவறான செய்தி பரவுகிறது. யாரும் அதை சரிபார்க்கவில்லை. அது ஒரு சந்தேகமாக மாறுகிறது. அந்த சந்தேகம் ஒரு சண்டையாக மாறுகிறது. பின்னர் அந்த சண்டை பல வருட உறவுகளை உடைத்து விடுகிறது. ஆனால் ஒருவர் மட்டும் அந்த தருணத்தில் நின்று சொன்னால், நாம் முதலில் உண்மையை அறிந்து கொள்ளலாம் என்று, அந்த நேர்மையான அணுகுமுறை ஒரு பிரச்சனையை தவிர்க்க முடியும். இதுதான் சூரத்துல் ஹுஜராத் நமக்கு கற்றுத்தரும் சமூக அறிவு. நேர்மை மனித மனதுக்கும் மிக முக்கியமானது. நேர்மையாக வாழும் மனிதருக்கு உள்ளத்தில் அமைதி இருக்கும். அவர் எதையும் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பொய்மையும் மறைப்பும் மனிதனை பயம், மன அழுத்தம், குற்ற உணர்வு ஆகியவற்றில் தள்ளுகிறது. அதனால் நேர்மை என்பது உறவுகளை பாதுகாக்கும் பண்பும் மன அமைதியை தரும் வழியும் ஆகும். உறவுகளே, சூரத்துல் ஹுஜராத் நமக்கு கற்றுத்தரும் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் என்னவென்றால், நாம் கேட்கும் தகவல்களில் நேர்மை இருக்க வேண்டும். நாம் பேசும் வார்த்தைகளில் நேர்மை இருக்க வேண்டும். நாம் எடுக்கும் தீர்மானங்களில் நேர்மை இருக்க வேண்டும். நேர்மை நிலைத்தால் குடும்பங்கள் வலுப்படும், உறவுகள் வளரும், சமூகம் அமைதியாகும். எனவே நாம் அனைவரும் நமது வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகளிலும் உண்மையை தேடுவோம், நியாயத்தை நிலைநாட்டுவோம், நேர்மையை வாழ்வியல் முறையாக மாற்றுவோம். அல்லாஹ் நம்மை உண்மையை பேசி நியாயத்தை நிலைநாட்டும் நேர்மையானவர்களாக ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.